போதுங்களா பாருங்க. சாப்பிட போயிட்டேன். அப்பளம் வாங்கிக்கலாம். மோரா இது சாம்பாரா? எப்பயும் தயிர் தானே வாங்குவீங்க? இது மோர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயா, இன்னைக்கு ஆதித்யன் திவாஷ் இன்னைக்கு நியூ குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை. அவங்க குடும்பம் தான் உணவு கொடுக்குறாங்க. அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எங்க காணாங்க ஆளை கொஞ்ச நாளா? திரும்ப கிளம்பிட்டீங்களா? 2 நாளைக்கு முன்ன கூட வந்த ஆள் இல்லையா? நீங்க அங்க கூழ் வாங்கி சாப்பிட்டுருந்தீங்க எல்லாம். சரி, தேவைப்பட்டேன்னு அந்தான்னு போயிட்டேன். நாங்க சட்டியில் நிழல தானே ஒரு சின்ன ஒரு தொட்டுங்கள மடுக்க மாதிரி சின்னதா இருக்குது. இந்தாங்க இந்தாங்க. சிவாயினம். இந்தாங்க அப்பளம். சாப்பிடுறியா? என்ன பண்றீங்க நீ? சரி சார் மாட்டேங்குது, அதனால அதை பார்த்து சாப்பிடுறேன். யாருங்க அது? எடுங்க. பிளேட் வச்சிருக்கணும் ஐயா. கொடுக்கறதெல்லாம் என்னதான் பண்றீங்க? பிளேட் வச்சுக்கோங்கண்ணா. போதுமா ஐயா? போதும். எங்க போயிட்டு வரேன்? இதுதான் பஜாரிக்கே போறேன். போறீங்களா? நஞ்சில பிடிச்சிட்டா கொஞ்சம் கட்ட போல சொல்லி. சரி சரி. தர நெல் வர ஓரமா நெல் வர கௌரவமா இருக்கேன். யாரு? மோரா சாப்பாடு அண்ணாமலை அவனுக்கு காய்ச்சி கொடுத்தாரா? இங்கிருந்து திருவண்ணாமலை சாப்பாடு அடிக்க போராட்டம். என்ன ஊரா? என்ன ஊரா அவர் தம்பி? என்ன ஊரா அந்த பையன்?
நேரத்துக்கு ஒரு ஊர் சொன்னாங்க, ஒரு நேரத்துக்கு ஒரு ஊர் சொல்றியா, அப்படியா? மகாராஷ்டிராங்கிறேன், அப்புறம் டெல்லிங்கிறேன், அப்புறம் மங்காடிங்கிறேன். அது வீட்டில் தேட போகிறாங்க பாவம். தண்ணி போட்டாங்களா? ஃபோன் அடிச்சிருக்கேன் வருவாங்க. சாம்பார் ஊற்றியா? ஐயா, ஆதித்யன் திவாஷினியா தம்பதியினருக்கு வந்து நியூ குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை. அவங்க தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த குழந்தை, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு பார்க்கணும். சிவாய் கொஞ்சம் பரவாயில்லையா? எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணு. சொல்லுங்க. இந்த மூட்டி நடக்க முடியாம ஆயிப்போச்சு. மூட்டு மட்டும்தான் அந்த இது போடுவாங்கல்ல, கேப் போட்டு. சரி, வாங்கிட்டு வந்துடுறேன் சார். அது என்ன சைஸ் பார்க்கணும், சைஸ் பார்க்கணும் சார். இது போட்டு தட்டுங்களா, கயிறு போட்டு தட்டுங்களா அந்த அளவுக்கு? சரி, நான் வரும்போது அது பார்த்துட்டு. சரி, ஒன்று வாங்கிட்டு வரேன். அது சரியா இருக்கான்னு பார்ப்போம். சாம்பார் மட்டும்தான் நடக்க முடியாத அளவுக்கு. சரி சாமி. மூட முடியாது. இப்பயே சாப்பிடுங்க, சூடா சுட சுட சாப்பிடுங்க. கொஞ்சம் நன்றி. இந்தாங்க அப்பளம் தாங்க. கொஞ்சம் போதும். இந்தாங்க. சாம்பார் பாட்டி உட்காருங்க, தரேன் அப்புறமா தரேன். மோர் மட்டும் கொஞ்சம் லைட்டா நாங்கள் அப்பளம் தாங்க. ரொம்ப வழிஞ்சு வந்துச்சா? சரி, ஓகே. சாம்பார் இருங்க, கையில் இருக்கணும். பாத்ரூம் கருமம் வரலங்கய்யா. சூடா இருக்கும், சூடா இருக்கும், பார்த்து எடுத்துட்டு போங்க. போதும் ஐயா. போதும். சாம்பார் போதும். போதுமா? தர சாமி, ஏன் வாங்காம போடுங்க. இந்த சூடா இருக்கும். சரி சரி, கொஞ்சம் ஊற்றுங்க.
கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் மோரு சாம்பார். சிவாவனம். நாங்கள் அப்பளம் பாதி கொடுங்க. சரி பார்த்து அதிகமாக சாப்பிட முடியாது. ஹேண்டிகேப் சரி சரி அவ்வளோ திங்க மாட்டாங்க. அதான் கொஞ்சமாக போச்சு. வாங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்ப பாரு ஆசீர்வாதம் சொல்லி ஏன் தலைகீழ சொல்றீங்க? ரொம்ப போட்டுறாதீங்க. நீங்களாவது டெய்லி சிவபுராணம் படிக்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்றீங்க. சாப்பாடு கொஞ்சம் உயிரை காப்பாத்துறதுனால நான் பாடுறேன். இல்லைன்னா சிவன் 5 நிமிஷமாவது நினைக்கிறேன். எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடைக்கல. சோறு இன்னொரு சுத்தம் வரிய முடியும். சோறு வைக்கிறதுக்கு சோத்தை போட்டு சோறு காப்பாற்று. சோறு விழுந்து திருமணம் சொல்லியிருக்காரு. உணவு உண்டி கொடுத்தோ உயிர் கொடுத்தோம் இல்லையா? கேள்விப்பட்டீங்களா? உண்டி கொடுத்தோம் உயிர் உண்மை போதும். சிவாயிரம். அது கொஞ்சம் பெருசா எடுத்துட்டாங்க. அதில் ஊட்டும் போது கையில படுது, சுடுது உங்களுக்கு. ஏன்னா சாம்பார் கொதிக்க இருக்கு, கொஞ்சம் பட்டா கூட சுடுது. சாப்பாடு கொடுக்க புண்ணியம் பண்ணிட்டு பண்ணணும்னு வந்து அப்புறம் சூடு பட்டுச்சுன்னா மனதளவுல கஷ்டப்படுவீங்க. உங்க மனசை நோக்கடிச்சுட்டு போக கூடாதுல்ல. சுடும்போது மனசு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் இல்லைங்கய்யா. சாம்பார் ஊற்றுவா இதில் சாம்பார் காய் போடுங்க. இந்தாங்க அப்பளம் தாங்க. உட்கார வைக்கிறாரு. அதுதான் அது மாதிரி தான் இருக்கணும். அதுதான் உண்மையான சிவனடியார். சிலர் போறவங்க எல்லாம் சாமி சாமின்னு தொந்தரவு கொடுத்துட்டு எந்த தொந்தரவும் இல்லாம அமைதியா தியான கண்ண முன்னு உட்காந்துருக்கீங்க பாரு. அதான் ரொம்ப நல்லா. இன்னைக்கு ஆதித்யன் திவாஷினின்றவங்களுக்கு நியூ குழந்தை பிறந்திருக்கு ஐயா. அந்த குழந்தை நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பார்க்கணும். போதும் சாமி போதும். சிவாயம். நிறைய டிஃபன்ஸ் ஆயிடுச்சு. கனியோட வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன் சாப்பிட்டீங்களா? காலைல இருந்து இட்லி வந்துருச்சு. சரி சரி. ఇడ్లీ ఇచ్చారు ఎవరో. ఓకే అప్పుడు అయ్యా కొద్ది ప్లేట్ కొద్ది మూడు ప్లేట్ కొద్దిగా చాలు చాలు చాలు. సరే మోరు మూడు అన్నదాత మోరు 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 కాబట్టి ஐயா என்ன போதுமா?
உழவு மட்டும் கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க, காய்கறிலாம் போடுங்க. இந்தாங்க அப்பளம். கொஞ்சமா போடுங்க. அப்படி இல்லம்மா, கடைக்காரங்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்காம போக கூடாது. எல்லாரும் நமக்கு ஒண்ணுதான். சாமியாரங்களை கொடுத்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது மீந்துச்சுன்னா கொடுத்துருவேன். அது அவர் வந்து வாங்கணும். நீங்க வந்து தப்பு பண்ணாதீங்க, அவர்கிட்ட கொடுங்க. எப்பயும் அவர் வந்து வாங்கட்டும். ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கோங்க. சாமியாருங்க மட்டும்தான் ஐயா. அது சாம்பார் வாங்கிக்கியா தர சாமி. ஓகே, தயிர் என்ன வாங்கி தரணும். இந்த அப்பளம் தான் யாருக்கு? சாமிக்கா? சாப்பாடு அவருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். இப்போதான் ஒரு பொட்டலம் தயிர் தான் தாங்க. சாப்பிட்டு மீந்தா வேணா குடிச்சுக்கணும். அப்பளம் தாங்க ஐயா. அப்பளம் சிந்தது பாருங்க. ஐயா, இன்னைக்கு ஆதித்யன் திவாஷினிக்கு நியூ குழந்தை பிறந்திருக்கு. நியூ பாய் பேபி. அவங்க சார்பாக தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த குடும்பம் எல்லாரும் பெற்று பெருவாங்க வாழணும். அவங்க குழந்தைங்க நல்லா சுகமாக இருக்கணும், நல்லா ஆயிரம் கொடுக்கணும். ஓ நமச்சிவாய. நல்ல தடியாக இருக்குது. அதுவும் அப்பளம் only sadhus. மோர் போதும் மோர். அப்பளம்
நல்லா கொஞ்சம் கழுவி எடுத்துட்டு வாங்க சாமி. அதுதானே அது ரொம்ப போடாத. போதுமா? ஊத்து. அவர் போயிட்டு அப்படி நான் நவந்துட்ட பிறகு சாப்பாடு பார்த்தலாம் என்ன பண்ணுவேன்? ஐயா சொல்லுங்க அதெல்லாம் என்ன சொல்லுங்க 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 சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. ரஜினி மாதிரி சொல்லுங்க. அப்புறம் திட்டுவது தானே? இல்லை இல்லை திட்டுமா உங்களுக்கு தான் ஐயா. எனக்கா சாப்பிடுங்க. மோர் ஊத்திருங்க, மேலேயே ஊத்திருங்க. சாமி சாப்பிட்டு வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கு மேல ஊத்தினா கீழே போவோம் ஐயா. சாப்பிடுங்க. நான் அங்கே தானே கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியே வந்து அங்கே வந்து வாங்கிக்கோங்க. இதில் வாங்கிக்கோங்க. ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் போகும். சரி வேணுன்றதை வாங்கிக்கோங்க. அதில் அதிகமாக போட்டு சாம்பார்லாம் ஊற்ற முடியாதுங்க ஐயா. அப்போ இது மோரே ஊற்றிருங்க. உங்களுக்கு என்ன ஒன்றும் வாங்கிக்கோங்க. சாப்பாடு வந்து உங்கள் விருப்பம். இந்த காய் மட்டும் போடுங்க. சாப்பிடுங்க. சென்னைக்கு சரி சாமி நல்லா இருக்கீங்களா சாமி? யாருக்கும் கொடுக்காம போக மாட்டேன். எல்லாரும் சாப்பிட்ட பிறகுதான் போவேன். கவலைப்படாதீங்க. சாம்பார் ஒரு இடம் வந்து நிக்கிறேன்னா அங்க எல்லாரும் வாங்கிட்டாங்களான்னு பார்த்தா அடுத்து போவேன். ஏன் அவர் கோவப்படுறாரு? அவர் வாங்கிட்டாருன்னு அவர் சொல்றாரு. வணக்கம் ஐயா வாங்க. வாங்க ஐயா சாப்பிட்டீங்களா? வாங்க சாப்பிட்டீங்க. சரி என்ன சாப்பாடு வாங்கிக்கோங்க. சரி ஃபுல் பண்ணிட்டுங்களா? போதுங்களா? சாமி ஐயா இன்னைக்கு ஆதித்யன் திவாஷினி அவங்களுக்கு ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கு. ஸோ அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த குழந்தை அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. போதுமா? இன்னும் ஓட்ட சாம்பார் தானே? சாம்பார் சாப்பாடு சாம்பார் போட்டலாம். அப்பலாம் ஐயா மோரா சாப்பிட்டீங்களா? சாம்பார் சாம்பார் பரமேஸ்வராய நம சிவாய. போதுமா? ரொம்ப புழுக்கமாக இருக்கு. ரொம்ப வெயிலாக இருக்கு இன்னைக்கு. அப்பெல்லாம் கொஞ்சம் மீறும் போல இருக்கு. ரெண்டு பத்தல் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு வெயில்.
மோரா இது எத்தனை ஒரு கையில ஓகே பண்ணி இந்தாங்க அப்பளம். சாப்பிட்டீங்களா? போதுமா? போதுமா? கொடு கொடு கொடுத்து விடு. சாமி இறங்கலாம். இன்னும் அந்த ஒரு ஸ்டாப்பிங் தானே. கொடு கொடு எல்லாரும் கொடு. ஐயா ஒரு ஆளுக்கு வாங்கிக்கோங்க. சாமியாரங்களுக்கு கொடுக்கணும். 7-8 பேருக்குலாம் தர மாட்டாங்க. ஆமா ஆமா ஒரு ஆளுக்கு வாங்கிக்கோ. ரெண்டு ரெண்டா குத்து விட்டுருப்பா. அப்பளம் நிறைய இருக்குது. ரெண்டு ரெண்டா குத்து விடு. ரெண்டு ரெண்டா குத்து விடுப்பா. உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாரையும் வர சொல்லுங்கம்மா. இந்த ஏரியா ஆனா பிறந்தான் தலைவா. அந்த 1 கிலோமீட்டர் இவங்க தான் கிளீன் பண்ணுவாங்க. மாநகராட்சி முனிசிபாலிட்டி கிடையாது.
அப்பளம் கொடு சாமிக்கு. சாமி அப்பளம் வாங்கிக்கோங்க, ரெண்டு ரெண்டு கொடு. பாட்டி லைன்ல வாங்க, பின்னாடி வாங்க. கூடுமா, எல்லாம் வேலை செய்யறங்க எல்லாரும் கூடுமா. பசி டைம் தானே, 12 ஆயிடுச்சு. ஊத்தி தரேன். அப்பெல்லாம் ரெண்டு ரெண்டு கொடுத்து விடுத்தல. ரெண்டு தானே கொடுக்குறேன்.